பாகிஸ்தானின் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சி நடந்து வருகிறது. அங்கு தலிபான்களின் ஆட்சி அமைந்த பிறகு பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு ஆதரவு அளித்து வருவதாக பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் நீதிமன்ற வளாகம் அருகே நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் 12 நபர்கள் உயிரிழந்தனர். இதுபோன்ற தற்கொலைப்படை தாக்குதல்களை தெஹ்ரிக்-இ-தொய்பா தலிபான் அமைப்புகள் மேற்கொண்டு வருவதால் இந்த தாக்குதல்களிலும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது. அது மட்டுமின்றி பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட தெஹ்ரிக்-இ-தலிபான் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக சமீபத்தில் பாகிஸ்தான் உளவுத்துறை எச்சரித்தது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானை ஒட்டிய கைபர் பக்துன்குவா, பலுச்சிஸ்தான் ஆகிய மாகாணங்களில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினர் அந்த பகுதிகளை சுற்றி தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது பயங்கரவாத அமைப்புக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த மோதலில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் தாக்குதல் சம்பவம் அதிகரித்து வருகின்றன. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் பேசியுள்ள வார்த்தைகள் பயங்கரவாத அமைப்புகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021 ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஏற்பட்ட நம்பிக்கை தற்போது முற்றிலும் பறிபோய்விட்டது. பாகிஸ்தானின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. எங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என ஆப்கானை எச்சரித்துள்ளார். அது மட்டுமின்றி அண்டை நாடுகளில் அரசியல் குழப்பங்கள் நடந்து வருவதால் அவர்களை தாக்க இது சரியான நேரம் இல்லை என்றும், ஆனால் நிச்சயமாக தலிபான்களுக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கும். இந்த நடவடிக்கை ராணுவ நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பாகிஸ்தான் ராணுவ அமைச்சரின் இந்த பேச்சு ஆப்கான் பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது.